ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைச்சிருச்சு. ஸோ சென்சார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மூவி டீம் தான் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணும். பட் ஆனால் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வேணா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்கப்புறமா தேட்டர் ஓனர்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே நிறைய போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபேன்ஸ் வந்து நிறைய போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இன்னும் மூவி டீம் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஒரு வேலை ரிலீஸ் டேட் போட்டு கூட நான் மென்ஷன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த வகையில் கேவன் ப்ரொடக்ஷன் இன்னும் அப்டேட் கொடுக்கல. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு அப்டேட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் டேட் ஸோ இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரிலீஸ் டேட் என்ன லாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஜூலை 24 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கேவின் ப்ரொடக்ஷன் சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் கேவின் ப்ரொடக்ஷன் எப்போ சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ கேவின் ப்ரொடக்ஷன் நாளைக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் டேட் வந்துடும். ஸோ நாளைக்கு 6 மணிக்கு வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி காலையில் மத்தியானத்துக்கு அப்டேட் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளைக்கு ஜனநாயகன் அப்டேட் இருக்கு. ஸோ எல்லாருமே ரெடி ஆகுங்க. ஸோ கண்டிப்பா தாறுமாறான சம்பவத்தை பண்ணிடுவோம். அண்ட் ப்ரோமோ ஏதாவது விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். மேபி போஸ்டர் கூட விடலாம். ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கு ஒரு போஸ்டர் விட்டுட்டு ரிலீஸ் டேட்டுக்கும் போஸ்டர் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போஸ்டர் தான் நினைக்கிறேன். பாப்போம் சர்ப்ரைஸா ஏதாவது வீடியோ விட்டாங்க அப்படின்னா அது வந்து மாஸ் சம்பவம் தான். அண்ட் இந்த ஜனநாயகன் படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஆல்ரெடி பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது யார் யார்ட்ட வித்திருந்தாங்களோ ஸோ அவங்களே மறுபடியும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களே இப்போ ட்வீட் போட்டு ட்விட்டர்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே எஸ்எஸ்ஆர் என்டர்டைன்மெண்ட் கேரளாவில் இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. இவங்க அஃபிஷியலா இந்த ஒரு போஸ்டர் விட்டு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு இந்த நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கேரளாவில் நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அகிம்சா என்டர்டைன்மெண்ட் ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க தான் யூகேல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தனா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருந்தவங்க தான் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க மறுபடியும் போஸ்டர் அப்டேட்லாம் கொடுத்து உறுதி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதையும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு இல்ல 4 நாளைக்கு முன்னாடி படத்தை சின்ன ட்ரைலர் எடிட் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ஸோ அது கண்டிப்பா வரும். தாறுமாறான சம்பவமா இருக்க போகுது. அண்ட் அகிம்சா என்டர்டைன்மெண்ட் அஃபிஷியலா சொல்லிட்டாங்க யூகேல டிக்கெட் புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டிக்கெட் புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டிலாம் ஆரம்பிக்கல. தமிழ்நாட்டில் எப்போதுமே ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் விடுவாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு 4 நாளைக்கு இல்ல 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணுங்க. இன்னும் டைமிங் இருக்குது. இன்னும் 2 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்திலிருந்து ரிலீஸ் டேட் அப்டேட் நாளைக்கு வர போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யாரெல்லாம் இதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.